எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், அவ்வளவு குற்றங்கள். இவ்வளவு குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க கஞ்சா, போதைப் பொருட்கள், மெத் என்கின்ற மெத்தப்பெட்டைன் போன்ற கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது. இதை தடுக்க வக்கில்லாத காவல்துறை, இதை தடுக்க முடியாத முதலமைச்சர், உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏதோ நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அல்ல. நயினார் நாகேந்திரன், அன்பழகனோ, அண்ணன் நம்ம ராமலிங்கனோ உருவாக்கிய கூட்டணி அல்ல. அண்ணன் எடப்பாடி அவர்களும் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி. அண்ணன் ராமலிங்கன் ஆரம்பத்திலே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் வர வேண்டும் என்பது அண்ணன் இபிஎஸ் ஒரு பக்கம், ஆனால் யார் வரக்கூடாது முதலமைச்சராக என்பதுதான் இந்த ஆட்சியின் அவல நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஆட்சி வீட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியாக வெல்லும். இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. ஏப்ரல் 10 என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்னும் 2.5 மாத காலம், இன்னொரு 140 நாட்கள் என்று நினைக்கிறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சியில் முடிவு கட்டுவதற்காக முன்னுரை எழுதினார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முடிவுரை எழுதும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, கருப்பு முருகானந்தம், நமது லோகிநாதன், இளங்கோ, சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, மத்தியில் மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.